ஹாய், திஸ் இஸ் ஆசிக் ஃப்ரம் கிரியேட்டிவ் ஹோம் டெக்கர். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கேஎன்ஜி புதூரில் ஒரு ஃபுல் ஹோம் இன்டீரியர் பண்ணியிருக்கோம். 4 பிஹெச்கே ஹவுஸ் இது. வாங்க உள்ளே போய் என்னென்ன ஒர்க் பண்ணியிருக்கோம் பார்க்கலாம். என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்லிப்பர் வந்து அவுட்டர் கவர் யூஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். இது வந்து கடப்பா போட்டாங்க. நம்ம வந்து உள்ள ரேக் போட்டு அவுட்டர் டோர் கவர் பண்ணி கொடுத்துருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா கிச்சன் என்ட்ரன்ஸில் ஃப்ளூட்டட் பேனில் வந்து கவர் பண்ணி கொடுத்துருக்கோம். ஃபுட் கவுண்டர் போட்டிருக்காங்க. அதுக்கு தகுந்த மாதிரி பிளாக் அண்ட் கோல்டு ஷேடில் நம்ம வந்து ஃப்ளூட்டட் பேனல் கவர் பண்ணி கொடுத்துருக்கோம் வித் ஹேங்கிங் லைட்ஸோட. கிச்சனில் பார்த்தீங்கன்னா நம்ம 7 kg ஷீட் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். இங்கே வந்து மார்பிள் ஃபினிஷிங்கில் நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருக்கோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கடப்பா ஷெல்ஃப் வந்து அவங்களே போட்டாங்க. நம்ம வந்து அவுட்டர் கவர் யூஸ் பண்ணி கிளாஸ் டோர், ஃப்ளூட்டட் கிளாஸ் டோர் போட்டு கொடுத்துருக்கோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மால் சைஸ் ட்ரா ஒன்று போட்டு கொடுத்துருக்கோம். தென் இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ரேக் நம்ம போட்டு கொடுத்துருக்கோம். அதாவது யூபிவிசி ஷீட்லேயே நம்ம வந்து போட்டு கொடுத்துருக்கோங்க. இங்கே வந்து ஃபுல்லாகவுமே பார்த்தீங்கன்னா 6 டேண்டம் பாக்ஸஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். அதில் ஒன்று பார்த்தீங்கன்னா ஆயில் ஃபுல் அவுட்டு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே கிளாஸில் வந்துடும். இங்கே கஸ்டமர் கேட்டது பார்த்தீங்கன்னா நம்ம பேன் இந்த மாதிரி ஐட்டம்லாம் தொங்க போடுறதுக்கு இங்கே ஒரு இது கேட்டிருந்தாங்க. இங்கே ஹேங்கிங் ஹூக்ஸ் எல்லாம் கொடுத்து நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். தென் இங்கே பார்த்தீங்கன்னா டேண்டம் பாக்ஸஸ் வித் ரிமூவபிள் கட்லரியோட கொடுத்துருக்கோம். தென் பிளேட் ரேக்ஸ். இங்கே பேஸ்கெட்ஸ் வைக்கிறதுக்காக நம்ம ஒரு ட்ரா மாதிரி ஒன்று செட்டப் பண்ணி கொடுத்துருக்கோம் வித் சாஃப்ட் க்ளோஸரோட. சிங்க் கீழே ஒரு சிங்கிள் டோர். இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம இந்த பாத்திரம் கழுகி இங்கே வைக்கும்போது இந்த தண்ணியெல்லாம் இதில் வந்துடும். இதை வந்து நம்ம ரிமூவ் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி வந்து நம்ம வந்து இங்கே பண்ணி கொடுத்துருக்கோம். தென் இன்சைடு பார்த்தீங்கன்னா ஒரு க்ராக்கரி யூனிட் பாக்ஸ் ஒன்று அடிச்சு கொடுத்துருக்கோம். அங்கே வந்து ஸ்லைடிங் கிளாஸ் போட்டு நம்ம ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்கோம். மேலே ஃபுல்லாக லாஃப்ட் கவர் பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த கிச்சனில் பார்த்தீங்கன்னா இது ஸ்மால் சைஸ் கிச்சன் தான். இங்கே வந்து கடப்பா செல்ஃப் எதுவுமே இல்லை. நம்மளாக யூபிவிசியில் வந்து பாக்ஸ் மேக் பண்ணியிருக்கோம். பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு. மேலே வந்து லாஃப்ட் கவர் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி பாட்டம் பார்த்தீங்கன்னா நம்ம ரேக் கொடுத்து பார்ட்டிஷன் பிரிச்சிருக்கோம். தென் இங்கேயுமே டேண்டம் பாக்ஸஸ் போட்டு கொடுத்துருக்கோம். தென் ஆயில் புல் அவுட். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ரேக்ஸ் எதுவும் வேண்டாம்னாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அவுட்டர் மட்டும் டோர் போட்டு கொடுத்துருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பூஜாக்காக ஒரு பார்ட்டிஷன் விட்டுருக்காங்க. இங்கே வந்து நம்ம கீழே மட்டும் ஒரு டோர் போதும் அப்படிங்கிறதுனால நம்ம வந்து கீழே வந்து இந்த திங்ஸ் எல்லாம் வச்சா வெளியே தெரியணுங்கிறதுக்காக காரணத்துக்காக இதை வந்து க்ளோஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். தென் இந்த ரூமில் பார்த்தீங்கன்னா இது வந்து கடப்பா ஷெல்ஃப் ஒன்று இருக்குது. அவுட்டர் கவரேஜ் பண்ணி கொடுத்துருக்கோம் கிளாஸ் டோர் போட்டு. மேலேயுமே அங்கே சின்ன லாஃப்ட் ஒன்று கவர் பண்ணி கொடுத்துருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா 10 அடி லாஃப்ட்டு, ஹைட் வந்து 3 அடி. அது வந்து நம்ம கவர் பண்ணி கொடுத்துருக்கோம். நம்ம கிட்ட பார்த்தீங்கன்னா 7 kg, 9 kg, 12 kg இந்த 3 வேரியண்ட்டில் வந்து ஷீட் இருக்குது. அதுக்கு தகுந்த மாதிரி நமக்கு ரேட்டு வந்து டிஃபர் ஆகும். அடுத்த ரூம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஃபுல்லாக நம்ம வந்து வார்ட்ரோப் வந்து கவர் பண்ணி கொடுத்துருக்கோம். லாஃப்ட் பாருங்கள், அதே 10 அடி லாஃப்ட்டு. இங்கே வந்து நம்ம ஸ்டடி யூனிட் மாதிரி நம்ம வந்து பண்ணி கொடுத்துருக்கோம். மேலே வந்து ஒரு ட்ரா, கீழே வந்து ஒரு சிங்கிள் டோர் போட்டு நம்ம வந்து ஸ்டடி யூனிட் மாதிரி இங்கே வந்து கவர் பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வார்ட்ரோப் மாதிரி ரேக்கெல்லாம் போட்டு ஒரு ட்ராவும் கூட இங்கே ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்கோம். இதில் கஸ்டமர் வந்து மிரர் வேணும்னு கேட்டிருந்தாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம மிரர் வந்து இங்கே ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். தென் இங்கே பார்த்தீங்கன்னா இவங்க ஹேங்கிங் ஸ்பேஸ் வேணும்னு கேட்டிருந்தாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி இங்கே வந்து ஹேங்கிங் ஸ்பேஸ் போட்டு இங்கே வந்து லாக்கர் ஒன்று வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். கீழேயுமே நம்ம பார்ட்டிஷன் பிரித்து அவங்க என்ன கேட்டாங்களோ கஸ்டமர் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து ஒர்க் பண்ணி கொடுக்குறோம்.
இப்படியே இங்கே பார்த்தீங்கன்னா இங்கேயுமே வந்து கடப்பா ஷெல்ஃப் போட்டிருக்காங்க. கடப்பா ஷெல்ஃபை வந்து நம்ம கவர் பண்ணி கிளாஸ் டோர் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். இந்த ரூமில் பார்த்தீங்கன்னா டிவி மாட்டுறதுக்காக ஃப்ளோட்டர் பேனல் கேட்டிருந்தாங்க. அதே 6x5ல வந்து நம்ம வந்து ஃப்ளோட்டர் பேனல் மட்டும் ஃபிட் பண்ணியிருக்கோம். அப்படியே இங்கே ஹாலுக்கு வந்தீங்கன்னா இதான் மெயின் ஹாலு. இங்கே வந்து நம்ம டிவி, அதாவது அவங்க கேட்டது வந்து உங்களுக்கு சிம்பிளாக இருக்கணும், ஆனால் பார்க்க நீட்டாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்க. நம்ம வந்து ப்ரொஜெக்ஷன் ஷீட் வந்து 4x6 கொடுத்துட்டு கீழே வந்து சின்ன ஒரு பாக்ஸு, அதுலேயுமே ரேக் வந்து நமக்கு பிரித்து ஸ்டோரேஜ் பாக்ஸ் வந்து கொடுத்துருக்கோம். வால் ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃப்ளூட்டர் பேனலில் கவர் பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த கஸ்டமர் பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் ஒர்க் பண்ணுறதுக்காக இங்கே வந்து ஒரு யூனிட் வந்து விட்டுருந்தாங்க. நம்ம வந்து அங்கே டேபிள் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 4 இன்ச்சுக்கு மேலே ரைஸ் பண்ணி இங்கே வந்து டேரெக்டாக கீழே பார்த்தீங்கன்னா பூஜா யூனிட் வருது, அங்கே வந்து கால் படக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. இங்கே வந்து நம்ம ஃபுல்லாகவே ஸ்டோரேஜுக்கு வந்து டோர் ப்ரொவைட் பண்ணி அதுலேயுமே ரேக் போட்டு பிரித்து கொடுத்துருக்கோம். மேலே பார்த்தீங்கன்னா டவுன் லைட்ஸ் கொடுத்துருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம 9 kg ஷீட்டு, இதில் வந்து நம்ம ஏறி உட்காந்துக்கலாம், ஒரு பிரச்சனையும் வராது இதில். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஏறி நடக்கவும் செய்யலாம், ஒரு பிரச்சனையும் வராது இதில். பார்த்தீங்கன்னா 4th பெட்ரூமு. இங்கேயுமே பார்த்தீங்கன்னா கீழே பார்த்த மாதிரி 10 feet லாஃப்ட் வந்து நம்ம கவர் பண்ணி கொடுத்துருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா சேம் அதே மாதிரி ட்ரா, இங்கே ஒரு டோர் வந்து ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்கோம். இங்கே வந்து வால்ட்ரோப் வந்து உள்ள ரேக்ஸ் போட்டு இங்கே மட்டுமே நம்ம வந்து ஒரு ட்ரா வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். இங்கேயுமே அவங்க ஹேங்கிங் கேட்டிருந்தாங்க, அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஹேங்கிங் போட்டு கீழே வந்து லாக்கர் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். இதுக்கு வந்து நம்ம பார்த்தீங்கன்னா ஹேண்டில் வந்து நம்ம சூஸியாக போய் ரோஸ் கோல்டு கலர் வந்து ஹேண்டில் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். பிளாக் வித் ஒயிட் வந்து நம்ம காம்பினேஷன் பண்ணியிருக்கோம், அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து ஹேண்டில் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அப்படியே ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா இங்கேயுமே கடப்பா போட்டிருக்காங்க. கடப்பா ஷெல்ஃப் வந்து நம்ம கவர் பண்ணி கிளாஸ் டோர் போட்டிருக்கோம். தென் இங்கே ஒரு ரூம் இருக்குது. இதுலேயுமே நம்ம வந்து வால்ட்ரோப் அண்ட் லாஃப்ட் அண்ட் கடப்பா ஷெல்ஃப் எல்லாமே நம்ம வந்து கவர் பண்ணி கொடுத்துருக்கோம். இது வந்து வால்ட்ரோப் வந்து சைஸ் வந்து சின்னதாக இருக்கும், ஸ்டடி யூனிட் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி ஸ்பேஸ் விட்டிங்கன்னா நம்ம என்ன வேணால் கஸ்டமைஸ் பண்ணி நம்ம வந்து பண்ணிக்கலாம். இங்கேயுமே ஹேங்கிங் ஸ்பேஸ் வந்து நம்ம விட்டுருக்கோம். இதுவே நீங்கள் வந்து கடப்பா ஷெல்ஃப் இதெல்லாம் போட்டிருந்தீங்கன்னா அந்த இடத்துக்கு என்ன பண்ண முடியுமோ அதுதான் நம்மளால் பண்ண முடியும். இப்படி இந்த ஏரியாவை நீங்கள் எங்களுக்கு கொடுக்கும்போது உங்களுக்கு என்ன வேணுமோ அதை வந்து நம்ம வந்து இங்கே ஒர்க் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க. இந்த வீட்டில் என்னென்ன ஒர்க் பண்ணியிருக்கோமோ அதெல்லாம் நம்ம உங்களுக்கு காட்டியாச்சு. இந்த மாதிரி உங்களுக்கும் உங்கள் வீட்டுக்கும் பண்ணணும் அப்படின்னா கீழே தெரிய நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.